வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கான வேளாண் நிதி திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாயை விடுவித்து இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி உட்பட 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டு சிறப்பாக அமைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியுள்ளார். இட்டலி லொனாட்டோவில் சர்வதேச துப்பாக்கி சுடும் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கான கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 17வது தவணை தொகையான 20,000 கோடி ரூபாயை இன்று விடுவித்து கையெழுத்திட்டுள்ளார். புதுடெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை இன்று ஏற்றுக்கொண்ட திரு நரேந்திர மோடி விவசாய நலத்திற்கான கோப்பில் முதலாவதாக கையொப்பமிட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 9,30,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள். பின்னர் பேசிய பிரதமர் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டில் புதிய மத்திய அரசின் அர்ப்பணிப்பை வெளிக்காட்டும் வகையில் முதலாவதாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு விவசாயிகளின் நலத்தில் மிகவும் உறுதியாக உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வரும் காலங்களில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வளர்ச்சிக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றும் என்று அவர் கூறினார். 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விவசாயிகளுக்கு வருவாயை உறுதி செய்யும் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளின் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை 3 தவணைகளாக 2,000 ரூபாய் வீதம் மொத்தம் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு இதுவரை 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதிய மத்திய அமைச்சர்களின் முதல் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறக்கூடும் என தெரிகிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர்களின் இலாகா பொறுப்புகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் ஆணையம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தலை அறிவித்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியிலும், பஞ்சாப், மத்திய பிரதேசம், பீகாரில் தலா ஒரு தொகுதியிலும், உத்தரகாண்டில் 2 தொகுதிகளிலும், ஹிமாச்சல பிரதேசத்தில் 3லும், மேற்கு வங்க மாநிலத்தில் 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 21ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் வரும் 24ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும். விக்கிரவாண்டியில் திமுக உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானதால் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. சிக்கிம் மாநில முதலமைச்சராக 2வது முறையாக திரு பிரேம்சிங் தமாங் இன்று மாலை பதவியேற்கிறார். தலைநகர் கேங்டாக்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 32 இடங்களில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 31 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது. ஒடிஷாவில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று நாளை மறுநாள் புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் புதிய முதலமைச்சரின் பெயர் முடிவாகவில்லை. புதிய சட்டப்பேரவை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாளை மத்திய பார்வையாளர்கள் முன்பு பிஜேபி சட்டப்பேரவை கட்சி கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கு சந்தை சென்செக்ஸ் குறியீடு இதுவரை இல்லாத அளவாக 77,000 புள்ளிகளை இன்று தாண்டியது. நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 7.2% அதிகரிக்கும் என்ற ரிசர்வ் வங்கியின் கணிப்பு மற்றும் புதிய வெளிநாட்டு நிதி பரிவர்த்தனைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தேசிய பங்குச்சந்தை நிப்டியும் 122 புள்ளிகள் உயர்ந்து 22,412 புள்ளிகளாக அதிகரித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. புதிய கல்வியாண்டு மாணாக்கருக்கு இனிதாக அமைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணாக்கருக்கு புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டன. சேலத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கையில், என் பேர் பானு. நான் இந்த ஸ்கூலில் 12th படிக்கிறேன். இன்னைக்கு புக்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன்.
என் பேர் கார்த்திகா. நான் 10th முடிச்சு 11th இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 மந்த்ஸ் ஸ்கூலுக்கு வராமல் இப்போ புதுசாக ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டேவே. பெரம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் மாணாக்கருக்கு விலையில்லா புத்தகங்களை வழங்கியதோடு ஆதார் பதிவு புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சியை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் இன்று துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெரம்பலூர் மாவட்டத்தில் 34,659 மாணாக்கருக்கு புத்தகங்கள் வழங்கப்படுவதாக கூறினார். புதிய அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் உள்ளதாகவும் பழைய பேருந்துகளில் இக்கதவுகள் பொருத்தும் பணி சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவ மாணவிகள் பழைய இலவச பேருந்து பயண அட்டையை தற்போது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா பாட புத்தகங்களை மாணவிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் இன்று வழங்கினார். ஆதார் அட்டை வழங்குவதற்கான சிறப்பு முகாமையும் அவர் துவக்கி வைத்தார். காளையார்கோவிலில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அமைச்சர் மரியாதை செலுத்தினார். திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியிருக்கிறார். திருச்சியில் இப்பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி அலுவலர் பணி செய்கிற ஒப்பந்தக்காரர்கள் அழைத்து இன்று மாலை பேசுகிறார். எப்படியும் ஆகஸ்ட் 15க்குள்ளாக திறக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்திருக்கான். ஆனால் 3 மாசத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு திறக்கணுன்றதா இன்னைக்கு பேச. முன்னதாக திருச்சி மண்ணச்சநல்லூர் திருவாசி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை அமைச்சர் துவங்கி வைத்தார். பீமநகர் மாநகராட்சி அரசு நடுநிலைப்பள்ளியில் மாணாக்கருக்கான ஆதார் அட்டை பதிவு முகாமையும் திரு கே.என். நேரு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் உடனிருந்தார். திருவண்ணாமலையில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று புதிய பேருந்து கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், கிரிவல பாதையில் தரம் வாய்ந்த ஓய்வறைகள் 5 இடங்களில் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சாத்தனூர் அணையிலிருந்து 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலைக்கு தண்ணீர் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் எஞ்சிய 9 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை கலைத்து ஒரே கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது குறித்து மாநில அரசு ஆலோசித்து வரும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழகத்தில் பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை விண்ணப்ப பதிவிற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் tnea.online.org. என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 2500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோதை ஆறு மற்றும் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து குமரன். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென் தமிழக கடலோரம், தென்மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 14ஆம் தேதி வரை இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இட்டலி லொனாட்டோவில் சர்வதேச துப்பாக்கி சுடும் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. வரும் 19ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. மைராஜ் அஹமத் கான், அனந்த்ஜீத் சிங், நருக்கா, ரைசா தில்லான் உள்ளிட்ட 18 வீரர்கள் களமிறங்குகின்றனர். ஹேல்பிரான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் சுமித் நாகல் கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கான வேளாண் நிதி திட்டத்தின் கீழ் 20,000 கோடி ரூபாயை விடுவித்து இன்று ஆணை பிறப்பித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி உட்பட 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டு சிறப்பாக அமைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு K.N. நேரு கூறியுள்ளார். இட்டலி லொனாட்டோவில் சர்வதேச துப்பாக்கி சுடும் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.